உங்களுடைய தாய் கட்சிக்கு அநீதம் இழைத்து அல்லது துரோகம் செய்துவிட்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு வந்துருவாரா? அந்த வார்த்தை எனக்கு ஏற்றுக்கொள்ளல. ஒரு அரசியல்வாதி கிட்ட நீங்க அந்த வார்த்தை கேட்டா பரவாயில்ல. நான் அரசியல்வாதி இல்லை. இப்போ எங்களுடைய சமூகத்துடைய பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நாங்கள் இன்னைக்கு மீடியாவில் செல்லலாம். ஒரு கோல் அடிச்சு யூடியில் ஒரு பிரச்சனை அடிச்சுன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மாதிரி இருக்காங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ நான் பார்த்து எனக்கு தேவையான மாதிரி இவங்க அமைஞ்சிக்கிறாங்க தானே. நான் யாரும் பகச்சு கொள்ளாமல் இப்போ சஜபேல டெலிஃபோனில் இருக்கிறது. இதுதான் சுருக்கமான என் கதை. என் மனசாட்சி நான் வேலை செஞ்சேன். இதை ஓப்பனாக சொல்லிட்டேன். இன்றைக்கு தான் என் ஃபர்ஸ்ட் மீடியா. நான் ஆவேசப்பட்டேன்னு சொன்னால் நான் பேச மாட்டேன், நடந்துடுவேன். நீங்கள் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய ஹேனமுல்லை பகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன? பிரதான பிரச்சனை எங்களோட ஏரியா அப்படியே இப்போ ட்ரக்ஸில் மூழ்கி இருக்கு. போதை என்ன காரணம் என்றால் படிப்பு அறிவு இல்லாத ஒரு கல்வி அறிவு. நான் 2011 2016 மட்டும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். சின்ன ஒரு கிராமத்தில் வந்த மந்திரி, ஒரு எளிமையான ஒரு மனுஷன் நான். என் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வருமானம் உள்ள ஒரு மனுஷன் நான். சார் எங்களோட தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, சார் உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பொம்பளை ரோட்டில் தூங்கியும் அந்த ஊட வெக்கல உடைச்சி போட்டாங்க, வெக்கோவை போட்டு. இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் கோட்டாபேர காலத்தை மூஞ்சி கொடுத்து 2013ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை கேம்புக்கு வந்துச்சு. அது எனக்கு அல்லாட உதவியில் பர்சனலாக தந்த சந்தை சிங்களம் தமிழ் மக்கள் எல்லாம் நிறைஞ்சி வாக்களித்தாங்க. எனக்கு மரத்துக்கு சிங்கள ஓட்டு எடுத்து ஒருத்தர் ஓப்பனாக செல்றேன்னு சொன்னால் இப்போ என்னைய வந்து இதாக்கி நைசர் முனாபித்தனம் வேலை செஞ்சிட்டாரு, நைசர் துரோகம் செஞ்சிட்டாரு. அது யாரும் மனவர்த்தம். ஆனாலும் மனசாட்சிக்கு நான் என்ன மனசாட்சி நான் வேலை செஞ்சேன். இந்த ஓப்பனாக சொல்லிட்டேன். இன்றைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் மீடியா. நான் ஆவேசப்பட்டேன்னு சொன்னால் நான் பேச மாட்டேன், நடந்துடுவேன். அதனால நான் நிதானமாக அவங்களுக்கு பதில் தந்து கொண்டு. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கு மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எஞ்சியிருப்பது இன்னும் சில நாட்கள் மாத்திரமே. எல்லா கட்சிகளும் தங்களுடைய பிரசார பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே நாங்களும் ஷார்ட் டாக் இந்த நிகழ்ச்சி வழியாக முக்கியமான வேட்பாளர்களை அழைத்து வந்து அவர்களுடைய திட்டங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு வேட்பாளரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் அரசியலுக்கு அப்பால் ஒரு சிறந்த சமூக சேவையாளர். அந்த அடிப்படையிலே தான் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி அவரை நாங்கள் அழைத்தோம். ஏனென்றால் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சிலரை மாத்திரம்தான் நாங்கள் தெரிவு செய்கின்றோம். அனைவருக்கும் அவகாசங்களை வழங்க முடியாது. எமக்கு தெரிந்த மிக முக்கியமானவர்கள், அதே போன்று சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களை அழைத்து அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள், அவர்களுடைய சேவைகள் பற்றி மக்கள் மயப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் மோதர வட்டார வேட்பாளர் அல்ஹாஜ் MSHM நைசர் அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? எப்படி தேர்தல் பிரசாரங்கள்? மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறோம், நல்லா உஜாரா இருக்கிறோம். ஒரு சந்தோஷம் ஒன்றும் இருக்க உள்ளத்தில் வெற்றி பெறுவோம் என்று. ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே, மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த கலந்துரையாடல் நடைபெறுகிறது. நீங்கள் யார் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுடைய பின்னணி என்ன, நீங்கள் எப்படி அரசியலுக்கு வருகிறீர்கள், உங்களுடைய தகைமைகள் என்ன என்பதை முதலிலே மக்களுக்கு சொல்லுங்கள். சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். என் அரசியல் வாழ்க்கையிலே இல்லை, என் முழு வாழ்க்கையிலே முதலாவது ஒரு மீடியா ப்ரோக்ராம் இதுதான். என் சரித்திரத்திலே நான் அவ்வளோ விருப்பமாக என்னை பிரபலியப்படுத்திக் கொள்ள செல்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஆள் இல்லை. நான் ஏனமுள்ள கேம்ப் என்ற சிறிய ஒரு கிராமத்தில், சிறிய ஒரு குடும்பத்தில் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு மகனாக பிறந்து 17 வயசு அவகாட்டும் படித்தேன். 16 வயசில் ஓஎல் அம்சா கல்லூரியில் தான் பயிற்சி எடுத்தேன், இந்த படித்தேன். அம்சா கல்லூரிலேருந்து 16 வயசில் ஓஎல் கல்வியை முடிச்சுட்டு பெரிய படிப்பு படிக்கக்கூடிய வசதி எங்களுக்கு இருக்கல. ஏதோ ஒரு சபபுக்காக வேண்டி படிச்சுட்டு 17 வயசில் மாஷா அல்லாஹ் என்னுடைய சமூக சேவையை தொடங்கினேன். மஸ்ஜிதுல் பத்ரியா என்று செல்லக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகியா தலைவராக தெரிவு செய்யப்பட்டு 17 வயசுல அந்த சிங்களத்தில் செல்லுவாங்க லாபால கீழக்கையாண்டுவாங்க. லாபால என்ற அர்த்தம் எனக்கு தமிழ்ல எனக்கு சரியா தெரியா. நான் நினைக்கிறேன் கொழும்பு நோத்துல வட கொழும்புல ஒரு சின்ன ஒரு
கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசலுக்கு சின்ன ஒரு தலைவராக இருந்திருப்பேன் நான் தான் நினைக்கிறேன். முதலாவது 17 உங்களுடைய சமூக சேவையால் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார். மக்கள் தெரிவு செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அதுலேருந்து அந்த மக்களுடைய பரக்கத், அந்த இனமுள்ள மக்களுடைய பள்ளியுடைய பரக்கத்தான் பல பள்ளிவாசல்களில் பொறுப்பாக இருந்து தற்பொழுது மாதம்பிடி பள்ளிவாசலின் நிர்வாக சபைக்கு உதவியாக இருந்து மயவாடி கமிட்டியில் டெவலப்மெண்ட் கமிட்டிலையும் இருந்து பாடசாலை ரீதியாக சார் ராசிக் ஃபரீத் அம்சா போன்ற பாடசாலைகளுக்கும் பல அமைப்புலையும் அவங்களோடு இருந்து வேலை செஞ்சு என்னுடைய சமூக சேவையை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகல. 2011ஆம் ஆண்டு தான் எனக்கு அரசியல் பீடம் தொழப்படுது. அப்போ இவ்வளவு நேரம் சொன்ன இந்த சேவைகள் எல்லாம் அரசியலுக்கு முன்னால். சரி, உங்களுடைய அரசியல் பிரவேசம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கின்றது? எந்த கட்சியிலே ஆரம்பிக்கிறீர்கள்? 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலோடு வருது. மிச்சம் காலத்துக்கு பின்னால் அந்த தேர்தல் ஒரு 5 வருஷமா நடக்கல, காலப்போக்க தள்ளி வச்சிருந்தாங்க. அதோட எங்களோட சஃபீக் ரஜாவுதீன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவரை நாங்கள் மறக்க மாட்டோம். அவர் முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு நேஷனல் ஆர்கனைசராக இருந்தாங்க. அவங்க தான் நைசர் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, ஏனமுள்ள கேம்பில் பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதை எடுத்து மக்கள் போகிறாங்க, ஒரு வேலை நடக்குது இல்லை, ஊரில் நீங்கள் ஒரு மந்திரி ஆகணும்னு சொன்னால் ஊருக்கு வேலை செய்யணும், நான் பின்வாங்குறேன். எங்களோட தகப்பனாருக்கும் அது சரியாக படல. அதோடு எங்களோட ஊரில் உள்ள எங்களுடைய சகோதரர்கள் ஏனமுள்ள கேம்பெண்டா வந்தவனை வாழ வைக்கும் இடம் என்று சொல்லுவாங்க. அந்த சகோதரர்கள் மச்சான் நாங்கள் கேட்போம், நீங்கள் பள்ளியிலே மாஷால பெரிய சேவை ஒன்று செஞ்சீங்க, சமூகத்தோடு இருக்கிறீங்க, ஸ்கூலோடு இருக்கிறீங்க, கேட்போம் என்று சொல்லி இறங்கினே தான் 2011ஆம் ஆண்டு. அப்பொழுது உங்களுடைய தாய் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். சரி, இம்முறை அதாவது நீங்கள் 2 தவணைகளிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்கி வெற்றி பெற்று ஒரு நகரசபை உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் என்றே உங்களை அழைக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியிலே களமிறங்கி இருக்கிறீங்க? ஐக்கிய மக்கள் சக்தி. அப்படியாக இருந்தால் நீங்களும் இந்த சம்பிரதாய அரசியல்வாதிகளை போன்று உங்களுடைய தாய் கட்சிக்கு அநீதம் இழைத்து அல்லது துரோகம் செய்துவிட்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு வருவரா? அந்த வார்த்தை எனக்கு ஏற்றுக்கொள்ள. ஒரு அரசியல்வாதிக்கிட்ட நீங்கள் அந்த வார்த்தை கேட்டால் பரவாயில்ல, நான் அரசியல்வாதி இல்லை இப்போ. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்ன அரசியல்வாதி இல்லை என்றார் இல்லை சார். அதாவது அரசியல் காலத்தில் மட்டும்தான் நான் அரசியல்வாதியாக மக்கள் நிறைய பார்க்கணும், மற்ற காலத்தில் இல்லை. நான் மக்கள்டால் சமூக சேவையாளர், அரசியல்லையும் சமூக சேவை தான் நான் செஞ்சது. அப்போ நான் 2011 2016 வரையில் முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு உறுப்பினராக இருந்து முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் கௌரவ் ரவுஃப் ஹக்கீம் அவங்களையும் சகோதரரை நாங்கள் கண்ணியமாக வச்சு பல அமைப்புலேயும் முஸ்லீம் காங்கிரஸோட சேவை செஞ்சு எங்களோட ஊரில் ஒரு பெரிய நான் ஒரு பேஸ் ஒன்று செஞ்சு வச்சிருந்தேன். அது உங்களுடைய கடமையும் தான். உங்களுக்கான அங்கீகாரத்தை தந்து நைசரை வெளியுலகுக்கு காட்டியது ஸ்ரீலங்கா முஸ்லீம். இன்னும் அந்த கண்ணியம் அந்த கௌரவத்தை இன்னும் வச்சிருக்கிறேன். சரி, நீங்கள் தேவைன்னு சொன்னால் முஸ்லீம் காங்கிரஸில் என்னுடைய எவ்வளோ சகோதரர்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க. நைசர் யார்ட்டையும் உள்ள உடையிற அளவுக்கு சரி பேசிக்க மாட்டார். இன்னும் தலைவரை கண்டாலும் நான் கையை மோக்குற அளவுக்கு தான் இருக்கிறேன். எங்களோட வீட்டுக்கு கூட தலைவர் வந்தார், கிட்டத்தில் நான் கையெல்லாம் வந்து அவரை கட்டி அணைச்சி என்னைய மந்திரி என்று சொல்லி ஹைலைட் பண்ண கட்சி தலைவர் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படியா? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பு மாவட்டத்திலே தனித்து போட்டியிடுகிறது மரச்சின்னத்திலே. உங்களுடைய தாய் கட்சியிலே போட்டிட்டு இருக்கலாமே? நல்ல ஒரு கேள்வி. என்ன காரணம்னு சொன்னால் 2011ஆம் ஆண்டு மரச்சின்னத்தை தனியாக போட்டிட்டோம். நாங்கள் மனாப்பக்கிரமே முழு கொழும்பு வட்டாரத்துக்கும் கேட்டோம், 1-15 மட்டும் விருப்பு வாக்குகள். அதில் நான் மாஷா அல்லா 2 சீட் தான் வந்துச்சு. முதலாவது என்னுடைய சகோதரர் அனாஸ் ஸ்லேவைலன் நல்ல பொக்கேண்ட அவர் 3300 சொச்சம் வாக்குகள் எடுத்தார் விருப்பு வாக்குகள். நான் 2700 சொச்சம் வாக்குகள் எடுத்து 2 பேர் பிரவேசித்தோம். அதுக்கு பின்னால் நான் 2011 2016 மட்டும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். சின்ன ஒரு கிராமத்தில் வந்த மந்திரி, ஒரு எளிமையான ஒரு மனுஷன் நான், என் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வருமானம் உள்ள ஒரு மனுஷன் நான். அதுக்கு மத்தியில் பல அமைப்புலையும் போராடி நான் மக்களுக்கு ஒரு சேவை ஒன்று செஞ்சேன். என்னுடைய மக்கள் சரியான மாதிரி சப்போர்ட்டாக இருந்தாங்க. 2013ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று வெடிச்சிச்சு கேம்பில், ஏனமுள்ள கேம்பில். நாங்கள் ஒரு உறுதி பத்திரம் உள்ள வீடுகளில் இருக்கிறோம். நாங்கள் கார்டு சிஸ்டத்தில் பிரேமதாச காலத்தில் ஜெயா ஜெயவர்தன் காலத்தில் கார்டு சிஸ்டம் ஒன்றில் தான் அந்த கேம்பில் மக்களுக்கு வீடு கொடுத்தாங்க. ஏனமுள்ள கேம்ப் அது. அப்போ கார்டும் இல்லாத வீடுகள் இருக்குது. அப்போ ஸ்லேவ் ஐலண்ட் பகுதியில் ஒப்பு உள்ள வீடுகள், உறுதி பத்திரம் இருக்கிற வீடு உள்ள வீடுகளை கூட கோட்டாபய ராஜபக்ச அவங்களோட காலத்தில் உடைச்சாங்க. எனக்கு இன்னும் நினைவிருக்குது, நான் முஸ்லீம் காங்கிரஸில் உறுப்பினராக இருக்க போகல, பாதுகாப்பு செயலாளர் இருக்கக்கூடிய காலத்தில். அப்போ சராப்டீன் அலி அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்டது. அப்போ தான் அவரை சராப்டீனை மந்திரித்துமா அவர் ஒரு சாரத்தோட வந்து முஸ்லீம் காங்கிரஸ் மீட்டிங் ஒன்றில் தாருசலாமில் பேசினார். சார் எங்களோட தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, சார் உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பொம்பளை ரோட்டில் தூங்கியும்
அந்த ஊட வைக்கல உடைச்சி போட்டாங்க வெக்கோவை போட்டு. இப்படியாப்பட்ட பிரச்சனைகள்ல நாங்கள் கோட்டாபய காலத்தில் மூஞ்சி கொடுத்து 2013ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை கேம்புக்கு வந்துச்சு. வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய சகோதரர் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவங்களையும் சந்தித்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இனி உங்களுக்கு தெரிந்தானே சேவையில் நடந்த பிரச்சனை, நீங்கள் நைதர் உங்களுக்கு என்ன செய்யலும், உங்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்யணும். நாங்கள் மறக்க இயலாத ஒருத்தர் தான் வைதல் முஸ்தபா பாராளுமன்ற உறுப்பினர். அவங்கள நாங்கள் சந்தித்தோம். நான் நெருங்கி கொஞ்சம் அவரோட முகபத்தொண்டு இருந்துச்சு. அவங்கள சந்திக்கிற நேரம் அதோடு அவங்க கோட்டாபய ராஜபக்சே கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவங்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தந்து வந்து என்னமுள்ளே பார்த்து அந்த பிரச்சனையை முடிச்சு தந்தார். நாங்கள் கோட்டாபய ராஜபக்சேக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை செலுத்துகிறேன். என்னென்னா எங்கள் ஊருக்கு வந்து 450 சதுர அடி வீடுகளுக்கு அனுப்ப வேண்டிய மக்களை அன்றைக்கு நிறுத்தி 550 அடி நாங்கள் புதிய ஒரு திட்டம் ஒன்று கொண்டுடுவோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு செஞ்ச ஃப்ளட் எல்லாம் 550 அடியாக மாற்றி எங்களுக்கு ஒரு சேவை செஞ்சார். நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னாக்கா, நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு மறக்கல. அப்போ நாங்கள் எங்களுடைய தலைவரை பல முறையிலையும் பல பிரச்சனைகளுக்கும் சந்திக்கிறோம், பேசுகிறோம். எங்களோட தலைவர் இனி நாடாள ரீதியாக எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லி அவங்க சரி பிஸி. என்ன தலைவர் நேஷனல் லீடர் எங்கட, ஆனாலும் எங்கட ஏரியாவுக்கு அப்படிப்பட்ட பிஸியான தலைவர் ஒன்றோடு இருந்து எனக்கு வேலை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. எங்கட சப்போர்ட்டர்ஸ் மாதிரி என்னையோட இந்த நேரம் சண்டை. எங்கட தலைவர் வராங்க இல்லையே, நீங்கள் அவரை கொண்டு வந்து வேலை செய்கிறீங்க, இவரை கொண்டு வந்து வேலை செய்கிறீங்க என்ற போல நான் சொன்னேன், எந்த சுவாபம் யாரோட நான் சண்டை பிடிக்கல. சரி, நாங்கள் எங்களுக்கு இப்போ எங்களோட பிரச்சனை முடிஞ்சு, வீட்டு பிரச்சனை முடிஞ்சு, எங்களோட சாதாரண பொது பிரச்சனைகள் முடிஞ்சு, நாங்கள் இதோட எங்களோட அரசியல் வாழ்க்கை முஸ்லீம் காங்கிரஸோட போதும் என்று சொல்லி நான் 2016 அப்படியே ஒதுங்குறேன். அதாவது உங்களுக்கு விரக்தி என்றால் இன்னொரு விஷயம், எங்களோட பள்ளியில் உள்ள நிர்வாகிகள் நல்ல சமூக சேவையாளர்கள் எல்லாம் எங்களோட தலைவர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்போ எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்களும் இருந்தாங்க, மாநகர சபை உறுப்பினர் நாங்கள் இருந்து பேசக்கொள்ள, சார் எங்களுக்கு ஒரு நீங்கள் என்னத்தை பிஸியாக இருந்தாலும் நீங்கள் ஜும்மாக்கு போகிறது தானே, வருஷத்துக்கு ஒரு 3 இல்லாட்டி 4 ஜும்மா எங்களோட கேம்புக்கு வாங்க. நாங்கள் ஏழைகள் தான் சார், ஆனால் ருசியாக சமைப்போம். நாங்கள் எங்கேயாவது ஒரு சமையலோடு சமைச்சு எங்களோட வீடு ஒன்றில் ரெடி பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்டு எங்களோட சிரிச்சுட்டு மக்களோட முசாபா செஞ்சுட்டு போனால் போதும் சார், நாங்கள் நைசரை வச்சு இந்த பேஸை பாதுகாப்போம்னு சொல்லி சொன்னோம். சரியான கவலை. 5 வருஷத்துக்கு ஒரு ஜும்மாக்கு வரும். அதாவது 2011ஆம் ஆண்டு நீங்கள் வெற்றி பெற்றதில் இருந்து 2016 வரையில் வரல. ஆனாலும் கோவம் இல்லை, கோவிச்சு கொள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. நான் கோவிச்சு கொள்ள, அவர் நாட்டுக்கே சேவை செய்கிற மனுஷனே. ஆனாலும் வீட்டுக்கு ஒரு சேவை நடக்கணுமே. 100% கூட முஸ்லீம் காங்கிரஸ் ஓட் இல்லாத இடத்துல 2712 விருப்பு வாக்குகளை தந்து மக்கள், அவ்வளோ யூஎம்பி காரவங்க எனக்கு சந்தையை தந்து முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினரை என்னை ஆக்கினத்துக்கு நான் ஒரு நன்றி கடனாக இருக்கணுமே. அப்போ எங்களோட சேருக்கு ஒரு கடமை இருக்குதே, அது எங்களுக்கு செஞ்சு தரேன். இனி அவரை குறை சொல்லேமே இல்லை, நான் யாரையும் குறை சொல்கிறேன் இல்லை, பின்னுக்கு பேசுகிறேன் இல்லை, முன்னுக்கு ஏசுகிறேன் இல்லை, அந்த தகுதி எனக்கு இல்லை. அதோடு எனக்கு போதுமே. இப்போ இப்படி தானே ஒரு சாமான் சரியில்லாடி நாங்கள் வேங்காமையும் தான் முடிஞ்சே, அதோடு நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கு போகிற என்ன நடக்குது, 2018ஆம் ஆண்டு தொகுதி ரீதியான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது. அப்போ நான் ஆஃப், என் அரசியலும் ஆஃப். சமூக சேவை இருக்கு, நான் அரசியல்வாதி இல்லை, நான் உங்கள் சேவகன், அரசியல் சேவகன் இல்லை. මම ඔබගේ සේවකයා, මේ දේශපාලන සේවකයා නෙමෙයි, පාලකයා නෙමෙයි. அதே தலையங்கத்தில் என் வண்டி ஓடுது. மாஷா அல்லா, என் 5-6 புள்ளைகளோட நான் என் சம்பாதிச்சுக்கொண்டு நான் ஒரு வியாபாரி, நான் தேயிலை பேக் செய்யக்கூடியவர், நான் ட்ரீவில் தான் ஓட்டுறேன். இன்னும் வியாபாரம் இல்லை நேரத்தில் ட்ரீவில் ஓட்டுவேன், மக்களுக்கு இந்த நேரம் கையை காட்டுவேன், மக்களை ஏற்றி கொண்டு போவேன். இப்படி என் சேவை பயிற்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னாள் கௌரவ நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக் அவங்க எனக்கு வேண்டுகோள் கொடுக்குறாங்க. 2018 யானை இதே, இப்போ உள்ள யானை இல்லை, அது யானை இந்தத்துக்கு அந்த நேரம் உள்ள யானை வேற. சஜித் பிரேமதாச இவங்க, ரணில் விக்ரமசிங்க எங்களை தலைவா எல்லாம் ஒன்றுக்கக்கூடிய காலம், பலமான காலம். அந்த காலத்தில் எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, யானையில் கேளுங்க என்று. நான் சொல்லுறேன், இது எல்லாம் முன் வச்சு நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்ல விருப்பமும் இல்லை, பொய் சொல்ல தேவையும் இல்லை எனக்கு. மாஷால நான் அது அந்த சப்ஜெக்டில் இல்லை. நான் சொல்கிறேன், சார் எனக்கு ஐடியா இல்லை சார், மாட்டேன் அதாஸ் நே சார். ரவி சாரும் ஒரு நேரத்துக்கு இதை பார்த்து கொண்டு பாரு போட்டா අදහස් නෑ ඉතින් ඔයා ඉල්ලන්න තමයි ඕනේ. ඔයා මුස්ලිම් කොංග්‍රස් ඉන්න කාලෙත් ඔයා මුස්ලිම් කොංග්‍රස් වගේ ඇසුරුන්නේ නෑ. මුළු රටේම සේවයක් වගේ මටත් උදව් කෙරුවා. அவர் எங்களோட ஆசன சங்கவிதாயக தான், அவருக்கும் உதவி செஞ்சேன். அப்போ எங்களுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவங்க சரியான நிதானமான போக்குள்ளவங்க, மிச்சம் நாசுக்காக பேசுவாங்க, மிச்சம் நிதானமாக தான் பேசுவாங்க. அவங்களோட பேச்சு எனக்கு சரி விருப்பம், நான் அவங்களோட பேச்சுக்களையும் ஃபாலோ பண்ணுறது, அவங்களோட நல்ல விஷயங்களெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ சொன்னாங்க, நைசர் நீங்கள் முஜிபுர் ரஹ்மானுக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கட்சியில் ஒரு முடிவு வந்துச்சு. யானையில் கேட்கக்கொள்ள அந்த பாராளுமன்ற தேர்தல் உண்டு. அதோடு நான் சொன்னேன், சார்
எங்களோட ஏரியாவில் ஆர்கனைசர் ரவி கருணாநாயக்க அவர் கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஆள், யாருக்கும் அந்த ஓவர்டேக் பண்ண விட மாட்டார் தெரிந்தாரு. நான் அவருக்கும் சேர்த்து உதவி செய்யணும். பிரச்சனை இல்லை யானை தானே உதவி செய்யுங்க. அதை ரவி கருணாநாயக்க கௌரவ அமைச்சர் நினைவு வச்சு எனக்கு அதை சொல்கிறாரு. මට පාලිමේන්තු ඡන්දෙත් උදව් කෙරුවා මුජිබුල් එක්ක මටත් උදව් කෙරුවා. ඔයා ඉල්ලන්න ඕනේ මාවත් ආසනේ. சுனில் வித்தானගේ சாகர திசானக வா நான் ஏலன்றேன். அதோட நான் இப்போ செல்றேன், இது ஏனமுள்ள மக்களுக்கு சொல்றேன். ஏனமுள்ள மக்கள் இப்போ என்ன சொல்றாங்க, தாய்மார் எனக்கு நோம்பு பிடிச்சாங்க. ஏனமுள்ள நான் பேரோட சொன்னா சிலவங்க கோவிச்சு கொள்வாங்க, நோம்பு பிடிச்சாங்க நான் வெத்தோணும் என்று மரத்துல கேட்க போல. அவங்க எல்லாம் டட்லிட காலத்துலேருந்து சொன்னாங்க, நாங்க டட்லிட காலத்துலேருந்து மவன் யூஎம்பி எங்கட புள்ள கேட்கற சுட்டி மரத்துக்கு நாங்க தாரம் தந்தவங்க தான். நான் போய் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் எத்தனையோ பேர் மரத்துல கேட்டாங்க ஏனமுள்ள கேம்ப்ல. நான் நினைக்கிறேன் 16 பேர் சண்டை கேட்டாங்க, அதில் 10 பேர் மரத்தில் கேட்டாங்க. 17வது ஆள் தான் கமையில வெற்றி பெற்றேன். அப்போ அது எனக்கு அல்லாட உதவியில் பர்சனலாக தந்த சந்தை. சிங்களம் தமிழ் மக்கள் எல்லாம் நிறைஞ்சி வாக்களிச்சாங்க. எனக்கு மரத்துக்கு சிங்கள ஓட்டு எடுத்து ஒருத்தர் கௌரவ எங்களோட மாநகர சபை உறுப்பினர் அனாசாங்க ஸ்லேவ் ஐலண்டில் மரத்துக்கு எடுக்கிற போல சிங்கள சந்தை எனக்கு ஏனமுள்ள கேம்ப் சிங்கள சகோதரர் தந்தாங்க. அப்போ நான் என்ன செல்ல வாரேன்னு சொன்னால் அதோட அந்த மக்கள் குழம்பிட்டாங்க என்னையோட. இப்போ உங்களுக்கு யானையில் கேட்க சொன்னால் நீங்கள் ஏலான்றீங்க, நாங்கள் மரத்துக்கு தந்தோம் தான் தவிர நீ யானையில கேளுங்க. இப்ப உங்களை தேதி வார லட்சுமி ஏன் கைவிடுறீங்கன்னு கேட்டாங்க. அந்த காலத்துல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உங்களை அழைக்கவில்லை? அழைக்கல. ஏன்னு சொன்னாக்கா நான் இன்னொரு விஷயத்த சொல்ல நல்லமோ தெரியா மனசுல வாழ சொல்றேனே. என்ன மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம பேசுறவன் தான் நைசர். எப்பயும் யார் என்ன சொன்னாலும் ஏன்னா மனசு செல்லுறது நான் செய்வேன். என்ன மனசு சரியா செல்லுவேன், சரியா பிள்ளையாண்டு, அதனால செல்றேன். அப்போ நாங்க ஃபைருஸ் ஹாஜியை நான் மறக்க மாட்டேன். முஜிபுர் ரஹ்மான், ஃபைருஸ் ஹாஜி, சஃபிக் ரஜாப்தீன். நான் எப்படி ரவுஃப் ஹக்கீம் எங்களுடைய சகோதரர் தலைவருக்கு கண்ணியம் வச்சுக்கிறேனோ அதே போல் இவங்களுக்கும் நான் கண்ணியம் வச்சுக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் அது நான் ரவி கருணாநாயக்கையும் சேர்த்திக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னாக்கா அப்போ யாருக்கு அப்போ முஸ்லீம் காங்கிரஸில் கோட்டா யானையில் தான் கேட்குறாங்க. அப்போ ரவி கருணாநாயக்க அமைச்சர் சொல்கிறாராம் நைசர் ஏண்டையில் தான் கேட்குறாரு என்று. அப்போ எங்களோட தலைவர் சொன்னாராம் அவர் எங்கள்கிட்ட விளைவினோர் தானே நீங்கள் அவருக்கு கொடுக்க வானம்னு சொன்னேன். இது கிட்ட உள்ளவங்க எனக்கு சொன்னது. அதோட ஃபைருஸ் ஹாஜியார் கொஞ்சம் சார் எங்களை சேரும் தருக்கமாம். அப்போ கிட்ட உள்ள இந்த 3 பேரும் சொன்னாங்களாம், சார் அதை விட்டு போடுங்க, அவர் கொடுக்குறேன்டா கொடுக்கட்டும், அவரோட ஆசனையில் உள்ளவர் அவரோட ஆஃபீஸ் முன்னுக்கு தான் நான் என் வீடு, ரவி கருணாநாயகர் ஆஃபீஸ்ட முன்னுக்கு தான் என் வீடு மாவட்டத்தில். அதோட சரியான சார் அதை விட்டு போட்டாராம். இவர் எனக்கு டிக்கெட்டை தந்தார். மாஷா அல்லா கேட்டேன். 152% வாக்குகள் எடுத்தேன். நாங்கள் தான் சரியான வாக்கு வங்கி குறைஞ்சி 2018 வட்டார முறைப்படி 150 எடுக்கணும், 52% எடுத்து நான் இன்னும் 2 பௌத்த சகோதரர்களோட 2வது தடவையும் நான் மாநகர சபைக்கு நுழைகிறேன். நுழைஞ்சி மாஷா அல்லா எனக்கு 7 சேவைகளை செஞ்சேன். எனக்கு பேர் கூட வச்சுக்கிறாங்க மாநகர சபையில் பிம்படி மந்திரி என்று. 450 பிம்படி கொடுத்தீங்க நான் மாஜன் ஆதார. சிங்கள மக்களோட வீடுகளுக்கு நான் போனேன், தமிழ் மக்கள் வீடுகளுக்கு போனேன். சில வீடுகளில் எங்களே கையெழுத்து கும்பிடுற அளவுக்கு அழுந்துட்டாங்க மக்கள். உங்களோட மாஜன ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வந்து செஞ்சு தந்தீங்க, இப்படி சேவை செஞ்சேன். ஆனால் என்ன சரியான ஒரு கவலை, 2023ஆம் ஆண்டு இப்போ முஸ்லீம் காங்கிரஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நான் முஸ்லீம் காங்கிரஸ் சகோதரர்களோட அந்நியோன்யம் பழகுறேன். தலைவரை கண்டா மதிக்கிறேன், ஷஃபீக் ஹாஜியோட பேசுகிறேன், அர்ஷாத் மந்தித்துமா அர்ஷாத்கா அனாஸ்கான்னு சொல்லி அவங்களோட ஒன்றுக்கு தின்றேன் குடிக்கிறேன். எந்த பிளவும் இல்லை எங்களுக்கு மத்தியில். அதுக்கு போகிறோம் 2023 அதாவது எங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸுக்கு யானைக்குள்ள ஒரு பிரச்சனை போய்த்து ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு போகிறோம். சஜித் பிரேமதாச கலண்டு போனை யானை டெலிஃபோனாக மாறுறதோட நாங்களும் நகர சபையில் இது சிலவங்க டெலிஃபோனுக்கு உதவி செஞ்சு நகரசபை உறுப்பினர் பதவியை கூட இழந்தாங்க. எங்களோட ரீசா சரூக், சமீர் சாப்டின், அப்துல் பாசிட், தில்சான் விலகிட்டாங்க கட்சியிலேருந்து. அதுவும் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சின்ன ஏழை மக்கள்கிட்ட வாக்குகள் எடுத்துகிட்டு வந்திக்கிறோம் மேனமுள்ளையில். நாங்கள் அங்கேயும் இங்கேயும் போத்தவில்லை, பெரிய சமாச்சாரத்தை பெரியவங்க பார்த்துக்கொள்றோம். நான் அரசியல்வாதி இல்லை, நான் விலவுறதுக்கு நான் சமூக சேவையாளராகவே யானையில் இருந்துட்டு காலம் முடிஞ்சதோட அப்படியே டெலிஃபோன் ஆகிட்டேன். இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார், எங்களோட ரிஷாட் பதுவின் சார், இவங்களோட எல்லாம் என்ன சரி ஒரு வேலை ஒன்று நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்களோட ஏரியாவில் எங்களுடைய சமூகத்துடைய பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நாங்கள் இன்னைக்கு மீடியாவில் செல்லலாம். சமூகத்துடைய பாரிய பிரச்சனை 2 இருக்குது கொழும்பு நோத்தில். அதை நான் இப்படி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதுக்குண்டான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம், பொதுவான பிரச்சனைகளும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்களோட ஈக்கிற இடத்துல நான் இருக்கணும் என்று விரும்புகிறேன். ஏன்னா ஒரு கோல் அடித்தா ஒரு மையத்தூட்டுக்கு வராங்க, ஒரு கோல் அடித்தா கல்யாண வீட்டுக்கு வராங்க, ஒரு கோல் அடித்து யூடியில் ஒரு பிரச்சனை அடிச்சுன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மரிக்காரங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ நான் பார்த்து எனக்கு தேவையான மாதிரி இவங்க அமைஞ்சிக்கிறாங்க தானே. நான் யாரையும் பகச்சு கொள்ளாமல் இப்போ
சஜபேல டெலிஃபோனில் இருக்கிறேன். இதுதான் சுருக்கமான என்ற கதை. ஆனால் சரியான கவலை என்னன்னு சொன்னாக்கா, நான் 2 தடவை மாநகர சபையில் உறுப்பினர் பதவியை எடுத்து இவ்வளோ பெரிய சேவை செஞ்சு எனக்கு 2023 சஜபேல கூட டிக்கெட் இல்லை, அவங்களுக்கு இடம் இல்லை. முஸ்லீம் காங்கிரஸ் நேஷனல் லிஸ்ட்ல கூட நைசருக்கு இடம் இல்லை. ஃபுல் ட்ரை பண்ணினாங்க என்னை முஸ்லீம் காங்கிரஸ் கோட்டால சரி போட இடம் இல்லை. நேஷனல் லிஸ்ட்ல நான் வெக்கத்தூட்டு சென்னன் அரசாத் நானா முஜிபுர் ரஹ்மான் ஃபாயிஸ் ஆஜி அல்ல கபூரை வெளிச்சமாக்கி வைக்கணும், பெரிய சேவை செஞ்ச ஒரு மனுஷன் பாடசாலைகளுக்கு அவரும் இருந்தார். 3 பேரும் ட்ரை பண்ணியும் நைசர் என்ற இந்த ஏழை மந்திரியை, இந்த படிக்காத ஒரு சேவகனை, ஆனா சேவையில நான் பெரியவன், ஏழைத்தான் சேவையில பெரியவன் என்ற உள்ளத்துக்கு எனக்கு தெரியும். எனக்கு முஸ்லீம் காங்கிரஸ் நேஷனல் லிஸ்ட் செல்வாங்க, லிஸ்ட்ல நான் சொன்ன தேசிய பட்டியலில் சரி போடுங்களே, நான் உங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஒரு மந்திரியா வாரன், அப்படி இடமில்லாட்டி கவர்மெண்டானா அப்படிதான் நான் பேசுறேன். கோவிச்சு கொலவானம் நான் வீட்டுக்கு போறேன், உங்களோட இருப்பேன் என்று சொல்லிட்டு பேசிட்டேன். போன என்னைய இப்ப வந்து நீ முஸ்லீம் காங்கிரஸ் மரத்துல கேளுன்னு சொன்னாக்கா நான் எப்படி புதிய மரம் ஒன்று மருவ வளர்க்குறேன் கேம்ப்ல, அது முடிஞ்சுத்தானே நான் சொன்னேன் தானே இப்போ ஹிஸ்டோரிய. நான் இப்போ அதுக்கு போறேன். எனக்கு சரியான மன வருத்தம். முஸ்லீம் காங்கிரஸ்ல சில போராளிகள் இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்க கடைசி மட்டும் முஸ்லீம் காங்கிரஸ் தான் இருக்கணுமே. அவங்களுக்கு அந்த மாதிரி பழைய தலைவர் உட்பட புதிய தலைவர்லேருந்து சில வேலைகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க, பொதுவாகவும் செஞ்சு கொடுத்தாங்க, பர்சனலாகவும் செஞ்சு கொடுத்தீங்க. அது என்னென்னு நீங்கள் கேட்க வேணும். அவங்க கடைசி மட்டும் இருக்கத்தான் வேணும். எங்களுக்கும் அப்படி செஞ்சிருந்தா நாங்கள் விரும்பிப்போம். அப்படி இருக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் சமூகத்தோடு இருக்க விரும்புகிறேன், நான் கட்சி ஒன்றோடு இருக்க விரும்பல, நான் கட்சி தலைவர் ஒன்றோடு இருக்க வேண்டிய தேவை எனக்கு யாரோடையும் இல்லை. நான் இருக்கிறேன் என் சமூகத்தோடு. என்னை மயத்து விழுந்தாலும் ஒன்றா என் சமூகம் தான், என்ன உள்ள மக்கள் தான் என்னை தூக்கணும். ரோட்டில் விழுந்தாலும் யாரும் வரப்போறது இல்லை. அதனால நான் ஓப்பனாக செல்றேன்னு சொன்னா இப்போ என்னைய வந்து இதாக்கி நைசர் முனாஃபிக்தனம் வேலை செஞ்சிட்டாரு, நைசர் துரோகம் செஞ்சிட்டாரு. சரியான மன வருத்தம். ஆனாலும் மனசாட்சிக்கே நான் என்ன மனசாட்சி நான் வேலை செஞ்சேன். இதை ஓப்பனாக சொல்லிட்டேன். இன்றைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் மீடியா. நான் ஆவேசப்பட்டேன்னு சொன்னால் நான் பேச மாட்டேன், நடந்துடுவேன். அதனால நான் நிதானமாக உங்களுக்கு பதில் தந்து கொண்டு. சரி, அதாவது உங்களுடைய வரலாறு, உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் இவற்றையெல்லாம் மக்கள் தீர்மானிப்பார்கள். நீங்கள் சொல்வதை போன்று ஹேனமுள்ள மக்களின் வீட்டு பிள்ளையாக நைசர் இருந்தால் நிச்சயமாக 3வது முறை உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, 2 தவணைகள் அங்கே இருந்திருக்கிறீர்கள், சுமார் 10 ஆண்டுகள் இருந்திருப்பீர்கள். 10 ஆண்டுகள். அங்கே உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்கும், அதே போன்று சேவை செய்வதற்கான சில விடயங்கள் கிடைக்கும். இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக கொண்டு போய் சேர்த்திருந்தால் நிச்சயமாக அந்த மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். இப்போது நீங்கள் 3வது முறையும் இந்த மாநகர சபைக்கான வேட்பாளராக களமிறங்கி ஒரு அவகாசத்தை கேட்கிறீர்கள். மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய ஹேனமுல்லை பகுதி மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன? நல்ல ஒரு கேள்வி. அல்ல எனக்கு உதவி செய்யணும். பிரதான பிரச்சனை எங்களோட ஏரியா அப்படியே இப்போ ட்ரக்ஸில் மூழ்கி இருக்கு. போதை. என்ன காரணம் என்றால் படிப்பு அறிவு இல்லாத ஒரு கல்வி அறிவு. இது 2ம் டார்கெட் பண்ணி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நான் கல்வி குறைவதற்கான காரணம் வறுமை. இது 2ம் தான் என்னுடைய இந்த சாதிக்கணும் என்ற ஒரு பிரச்சனை. ஏழுமான மட்டும் கட்டமாக ட்ரக்ஸை குறையக்கூடிய அது சம்மந்தப்பட்ட வாலிபர்கள் என்னோட அதிகமாக ஈக்கிறாங்க. ட்ரக்ஸை குறைக்கணும் என்ற ஈக்கிற வாலிபர்கள், துடிப்போடு ஈக்கக்கூடியவங்க ஈக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஆஜி நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் வருவோம் என்று. படிப்பு குறைவதற்கு காரணம் வறுமையும் இடம் பற்றாக்குறை. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பட்டுச்சு தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானத்தை நாங்கள் பேசுறதுக்கு முன்னால நீங்க ஒரு மாநகர சபை உறுப்பினராக இருக்கும் போது கற்றல் உபகரணங்கள் அங்கே வழங்கப்படும் மந்திரிகளுக்கு, அதாவது 500 கற்றல் உபகரணங்கள் பெக்கலாக கிடைக்கும், மெஷின்கள் கிடைக்கும். இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில மந்திரிகள் என்ன செய்வார்கள், விற்பார்கள் அல்லது அதிலே பல ஊழல்கள் நடக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைத்த அந்த பொருட்களை உரியவர்களிடத்திலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்து நீங்க ஒரு சல்லிக்காரன் கிடையாது, தனவந்தர் கிடையாது. ஆனால் கற்றல் உபகரணங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதன் மூலமாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அவற்றை சரியாக கொண்டு போய் சேர்த்துக்கலாம். கல்வி நிறைய சந்தோஷம் அந்த விஷயத்துல. மகாஜன ஆதார டிபார்ட்மெண்ட் சொல்லி பின்படி கந்தோர் இருக்குது எங்களோட மருதானையில். அங்க போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா நைசர்ட 10 வருஷத்துல லிஸ்ட்டை பார்த்தேன்னு சொன்னாக்கா 10 வருஷத்துல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் தான்
மெஷின் கிடைச்சிருக்கும் வருஷத்துக்கு 20 அல்லது 30 கிடைக்கும். 30 கிடைச்சது குறவு, 20 தான் கூடுதலாக கிடைச்சிக்கு. அந்த மெஷின் லிஸ்ட்டில் அப்படியே மக்கள்கிட்ட பேர், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பரோடு இருக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்க இல்லாத பார்வர்கள் மக்கள்கிட்ட இருக்கு. அதில் தான் எங்களுக்கு பிரச்சனை வாரு. 20 மெஷின் கிடைச்சா 20 பேருக்கு கொடுப்போம், 30 கிடைச்சா 30 பேருக்கு கொடுப்போம். அந்த லிஸ்ட் அப்படியே எங்கள்கிட்டையும் இருக்குது. மாஜன ஆதார டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. மக்கள் எங்கள்கிட்டே நம்ப மாட்டாங்களே, அங்கே போனால் எடுத்தா நம்புவாங்களே. அங்கே எங்களோட பல நிலதாரிமார் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளும். மற்றது இந்த புக்ஸ் கொடுத்த விஷயம், எல்லாரும் புக்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுத்த சிஸ்டம் வேறு. எங்களோட தவளசிங்காராம விகாரையில் எங்களோட ஆமதூர் ஒன்றிருக்காங்க பெரியவங்க, வஸ்காடுவே ரத்ன ஸ்ரீ ரத்ன எமிரி. அவங்க தான் பஸ் நாயர பலாத்தையில் பிரஜான சங்கநாயகர். அவங்களோட 50 வருஷம் அந்த பன்சலைக்கு வந்து ஒரு நாள் நாங்கள் 500 பிள்ளையிலையும் அவங்களோட கையால் புக்ஸ் கொடுக்கறதுக்கு கூட ஏற்பாடு செஞ்சோம். அந்த விழாவை செஞ்சு அவருக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்து, நீங்களும் அதிகமாக அதில் வந்திப்பேன்னு நினைக்கிறேன்னா. மற்றது எங்களோட சலாவுதீன் மகளுவேண்டிக்காரு ஜாவியாலேன் பள்ளியில் 38-40 வருஷம் தாத்தாங்குடியிலேருந்து வந்து பக்குவமான மௌலவி, நல்ல மூத்த ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு அவரோட கையால் 500 பிள்ளைக்கு புக்ஸை கொடுத்தோமே. நாங்கள் கொடுக்குற புக்ஸ் மக்களுக்கு விளங்கணுமே. நான் இதட்ட புக்ஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன் ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா செல்வம் இல்லாத சீமான என்னைய மந்திரியாக்கி என் கையால் நீங்கள் சொன்ன விஷயங்களில் எந்த குறைபாடும் இல்லாமல் மனசு ஃபுல்லு கிளியர் ஆகிக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அதை க்ளீனாக செஞ்சிருந்தேன். சரி, என்னுடைய அடுத்த வினா, நீங்கள் ஒரு தனவந்தர் இல்லை, அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ரமதானுடைய காலங்களில் நீங்கள் பல தனவந்தர்களுடைய உதவிகளோடு ஏழை குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்களை கொடுப்பதை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். விசேடமாக எனக்கு தெரியும். என்னிடத்தில் கேட்பீர்கள், யாரும் இருந்தால் சொல்லுங்க, ஹேனமுல்லைக்கு தேவை. சரி, அப்படியான தனவந்தர்களை நீங்கள் சந்தித்து இந்த ஹேனமுள்ள மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி, போதை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி திட்டங்களை தீட்டலாம். முதலாவது நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் அந்த மாணவர்களுடைய கல்விக்கு ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான கல்விக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களிடத்திலே திட்டங்கள் இருப்பதாக. திட்டங்களையாவது சொல்லிவிடுங்களேன். திட்டங்கள், முதலாவது திட்டம் எங்களுடைய மஸ்ஜிதுகளை நாங்கள் நிர்வாகியில் சேர்க்கணும். மஸ்ஜித் ஃபெடரேஷன் உட்பட பள்ளிவாயில் 17 பள்ளிவாய்கள் வடகொழும்புக்கு. அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லோரும் போல என்னையோட தனிப்பட்ட முகப்பத்துள்ளவங்க கூட. அதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு. அவங்க ஃபெடரேஷன் தலைவர் உட்பட ஃபெடரேஷனையும் சேர்த்து எங்களோட மஸ்ஜிதுல் ஹிதாயத் மாதம்பிட்டி பள்ளிவாசல் வடகொழும்புக்கு பெரிய பள்ளிவாசல், அங்கே எல்லாத்தையும் அழைச்சி இன்ஷா அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். மஸ்ஜிதுகளில் இடம் தாங்க எங்களை பிள்ளைகளுக்கு படிக்க. கரண்ட் பில், தண்ணி பில்லை நாங்கள் சரி கெட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட உள்ள ஏழைகள் போட்டு கெட்டுவாங்க. என்னையோட இந்த ஏனமுள்ள கேம்ப்லேயும் இந்த மாதம்பிட்டி மட்டக்குழி ஏரியாவில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன செஞ்சாலும் நம்பி செய்கிறாங்க. நைசர் என்ன செய்யறேன்னு பார்க்க மாட்டாங்க, சுருக்கம் செஞ்சிருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால் பள்ளிவாசலில் பிள்ளைகள் வந்து படிக்கணும். மார்க்க கல்வியை படிக்க மேலும், மற்ற கல்விகள் பொதுவான கல்வியை படிக்க மேலும் படிச்சு பிரமாண்டமான பள்ளிவாயல்கள் இடங்கள் பரக்கத்தா. நாங்கள் அதுக்கு தேவையான தளபாடங்களை எங்கள் தனவந்தர்கள் இருக்கிறாங்க போடுவாங்க. அதுக்கு கரண்ட் பில்லோட சரி நாங்கள் கெட்டோம். எனக்கு பள்ளிவாசலில் அப்படி கரண்ட் பில்லுக்கு சல்லி எடுக்க மாட்டாங்க. அவங்க நிர்வாகிகள் அதை பார்த்து கொள்வாங்க. அந்த பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு ஏற்பாடை செஞ்சு இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும் நீங்கள் வந்து பள்ளிகளில் படிங்க, உங்களோட பள்ளிகளில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இன்ஷால்லா படிப்புக்கு உண்டான விஷயங்கள் அது ஒரு திட்டம் வச்சுக்கிறோம். கண்காணிப்புக்காக எங்களோட படித்த பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு சமூக சேவைக்காக உங்களோட டைம் ஒடுக்குங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கண்காணிப்பாக போடுவோம். அது நல்ல ஒரு கேள்வி நீங்கள் சொன்னது. என்னதுக்குன்னு சொன்னால் எல்லாரும் பிள்ளைகள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஃபோனில் இருப்பாங்க, வீட்டுக்கு படிக்க வாரன்னு சொல்லி வேறுங்க சரி போவாங்க. அது கடைசியில் பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் நாங்கள் அதுக்கும் ஏற்பாடுகள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு அற்புதமான தீர்மானம். அதாவது கொழும்பிலே இடப்பற்றாக்குறை ஹேனமுல்லைக்கு மாத்திரமல்ல, இவர் சொல்லக்கூடிய இந்த புதிய திட்டம் இருக்கின்றதே, பல பள்ளி வாயல்களை இந்த திட்டத்தை அமுல்படுத்தினால் கொழும்பு மாவட்டத்திலே சிறப்பாக கல்விகளை தொடர வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும். அதிகமான மாணவிகள் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வேண்டி முயற்சித்தாலும் கூட அவர்களுடைய வீடுகளிலே டிவி சப்தம், ஏனைய விடயங்கள், இடப்பற்றாக்குறை, அவர்களுக்கு சரியான முறையிலே படிப்பதற்கான அவகாசம் இல்லை. இவர் சொல்லக்கூடிய இந்த தீர்மானம் ஒரு முக்கியமான தீர்மானம். மகரிபுடைய தொழுகைக்காக வேண்டி பிள்ளைகள் பள்ளிக்கு வந்தால் தொழக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே கிடைக்கும். அதிலிருந்து தொடர்ச்சியாக 9 மணி 9:30 மணி வரை, நான் ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பேசக்கூடிய நேரத்தில் இந்த விடயத்தை விரிவாக எனக்கு சொன்னார். எனக்கு பட்டது. இதை நான் இன்றைய தினத்திலே உங்களுக்கு உங்கள் முன்னால் வைக்க வேண்டும். என்றால் இது இவருடைய திட்டம். இந்த திட்டம் சிறப்பாக நடக்குமாக இருந்தால் கல்விமான்களை உருவாக்கலாம். அதாவது கல்விக்கு செலவழிக்க தேவையில்லை, இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் பாவித்து
கல்விக்கு இடமில்லாத பிள்ளைகளுக்கான அவகாசத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு திட்டம், உண்மையிலே ஒரு முக்கியமான திட்டம். அதே போன்று இந்த போதையோடு சம்பந்தப்பட்ட மாணவர்கள், வாலிபர்கள் இவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அதற்கான ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றன? மாஷா அல்லா, அது நல்ல ஒரு விஷயம். அதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன ஒரு பதில் ஒன்று இருக்குது அந்த கல்வி சம்பந்தப்பட்டதில். அதாவது எங்களோட ஃபாயிஸ் ஆஜியார் நான் ஞாபகப்படுத்தினேன். வடகொழும்புல ஒரு பெரிய ஒரு சேவை செஞ்ச ஒரு பாடசாலைகளுக்கான அந்த திட்டத்தை இன்ஷால்லா நான் முன்னெடுத்து வடகொழும்புக்கு கல்விக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறதுக்கும் நான் ஏற்பாடு செய்வோம் என்று நான் இன்னைக்கு பொருந்துறேன். அதோட சரி சந்தோஷம், எங்களுடைய மேயர் கேண்டிடேட் டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா அவங்க எம்ஹெச் முகமட் அவரோட பேரன். எம்ஹெச் முகமட்னு சொன்னாக்கா நான் நினைக்கிறேன் எங்களோட நாட்டில் ஒரு நாள் நாட்டுக்கு பொறுப்புதாரியாக இருந்தவர். எல்லாரும் வெளிநாடு போன காலத்தை கடை வாப்பாங்க சொல்லுவாங்க. நாங்கள் சின்னத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஆள். மாஷால்லா அப்படியாப்பட்டவர் டாக்டர் ஒன்று தான் எங்களுக்கு வாரே. போதை பொருளோட சம்பந்தம் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது டாக்டருக்கு தெரியுமே. அவரை வச்சு முழு கொழும்புலேயும் நாங்கள் இன்ஷால்லா பெரிய ஒரு திட்டம் போடுவேன். அதில் விசேஷமாக எங்களுடைய கொழும்பு 15 ஏனமுள்ள மட்டுமில்லை, மகாவத்த தொகுதி, ஏனமுள்ள, மட்டக்குழி, இந்த 17 பள்ளிவாசல்களை மையமாக வச்சு பள்ளிவாசல்களை சென்டராக வச்சு சரி நாங்கள் இந்த போதைப் பொருள் நிறுத்தக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான மருந்துகள், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வசதி வாய்ப்புகள் என்னென்ன செய்யலும் டாக்டர்ஸ்மார் எங்களோட நிறைய இருக்கிறாங்க. எங்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்திலையும் டாக்டர்மார் இருக்கிறாங்க. எங்களை மதரசாவோட சம்மந்தப்பட்ட டாக்டர்மார் நிறைய இருக்கிறாங்க. உஸ்மானியா மதரசா மாஷா அல்லா, அதே எங்களோட காலத்தில் நாங்கள் பிரபலமான மதரசா எங்களோட காலத்தில் ஆரம்பித்தது. அந்த நிர்வாகிகள் ரொம்ப தெளிவாகிறாங்க. பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஏனமுள்ள பள்ளிவாசல், மற்ற மாதம்பிட்டி பள்ளிவாசல் தலைவர் உட்பட நிர்வாகிகள் எல்லாம் மிச்சம் இந்த விஷயத்தில் கவனமாக்கிறாங்க. நாங்கள் இன்ஷா அல்லா இவர்கள் அனைவரையும் ஒரு கூரையின் கீழ் கொண்டு வர உங்களால் முடியும் இன்ஷா அல்லா. நாங்கள் சொன்னால் வருவாங்க இன்ஷா அல்லா. நாங்கள் சொன்னால் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு, செய்வாங்க என்ற நம்பிக்கை மிக்கி. வந்து வேலையில்லை செய்யாட்டி நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் செய்கிறதுக்கு மிச்சம் பேர் இருக்கிறாங்க. எங்களோட மிச்சம் பேர் செய்கிறாங்க. நான் தனியாக செஞ்ச இதெல்லாம் செய்யலாவே. நான் ஒரு எளிமையானவன். நான் எல்லாத்தையும் சேர்ந்து செய்கிற சுடுத்தானே. நான் இப்போ ஒரு 12-13 வருஷம் அரசியல் வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு கொண்டு போகிறேன். எனக்கு யாருமே ஏசுறவங்க இல்லை, ஒத்தரும் இல்லை. மாஷால்லா ஏசுறவங்க என்ன திரும்ப செல்வாங்க. எனக்கு என் பிள்ளை புஸ்தகம் ஒன்று கிடைக்கல. இனி 500 புஸ்தகம் கொடுக்குற சகோதரர் அப்துராமன் ஆஃபீஸ் தெரியும். ஒரு 100 புள்ள மிஸ் ஆகும். கையால் கொடுக்குற வசதியும் இல்லை. இந்த 4 மனுஷன் அட்டையும் இல்லை. 20 மெஷின் கொடுக்கக்குள்ள ஒருத்தர் மிஸ் ஆகும். அந்த பிரச்சனை தான் இருக்கு. அதுவும் அப்போ வீடாக போக்கல அப்படி ஒன்றும் இல்லை. மக்கள் எல்லாம் நீங்கள் என்ன சார் செஞ்சீங்க சமூகத்துக்கு? எங்களுக்கு செய்யாடி சமூகத்தை செஞ்சீங்க, எங்களுக்கு செய்யாடி பொதுவாக செஞ்சீங்க. நாங்கள் இதை கட்டாயம் செய்வோம் இந்த போதைப் பொருள் விஷயத்தில். நிச்சயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது அது ஒவ்வொரு மன்றங்களுக்கான, ஒவ்வொரு ஊர்களுக்கான தேர்தல். எங்களுடைய ஊருக்கு யார் சேவை செய்வார்களோ அவர்களை மக்கள் மன்றங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதுதான் வல்லமை. இது கட்சி பேதங்களை மறந்து நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல். அந்த அடிப்படையிலே ஏனம் உள்ள மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய வீட்டு பிள்ளை என்று இவர் சொல்லக்கூடிய நைசரை அங்கே அனுப்புவதா அல்லது மாற்றீடு ஒன்றை கொண்டு வருவதா என்று சொல்லக்கூடிய இந்த சேவைகள் அற்புதமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த பணிகள் அந்த பகுதியிலே நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக இன்னும் ஒரு அவகாசம் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம், அற்புதமான பல திட்டங்களை முன்வைத்திருந்தார், பல நேர்காணல்களை செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த மாணவர்களுடைய கல்விக்காக வேண்டி பள்ளி வாயில்களை பயன்படுத்தி கொள்ள அல்லது மத வணக்கஸ்தலங்களை பயன்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஜும்மா பள்ளி வாயில்களை பொறுத்தவரையிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே மாத்திரம்தான் அந்த பள்ளி வாயில் பிஸியாக இருக்கும். ஏனைய நாட்களிலே 3 மாடிகள் 4 மாடிகள் அப்படியே வெறிச்சோடி போயிருக்கும். அப்படியான பள்ளி வாயில்களை பயன்படுத்தி இந்த வீட்டிலே படிக்கக்கூடிய இடப்பற்றாக்குறைகளோடு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மகரமான முறையிலே அவர்களுக்கான திரைகள் போடப்பட்டு பொறுப்புதாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களை மேற்பார்வை செய்யப்பட்டால் கல்விமான்கள் உருவாகுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டுக்கு ஒரு கல்விமான் உருவானால் இந்த போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமலாகுவார்கள், வறுமை இல்லாமலாகும், அனைவரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தருணம் உண்டாகும். எனவே போதை கல்வி இவைகள் இரண்டையும் ஏனமுள்ள பகுதியில் இருந்து இல்லாமல் ஆக்குவதே என்னுடைய பிரதானமான அபிலாசை என்று சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். நாங்களும் வாழ்த்துகின்றோம். அவருடைய மக்கள் அவருடைய சேவைகளை சரியாக புரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கும் இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்திற்கு வந்து உங்களுடைய சேவைகள் உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக வேண்டி கலையகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இறுதியாக உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் உங்களுடைய கமரா அதோ இருக்கின்றது, பார்த்து சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன் எங்களோட மக்களுக்கு. இந்த தேர்தல் தொகுதி வாரியான தேர்தலாக இருந்தாலும்
நான் மோதிர வட்டாரத்தில் கேட்டாலும் இன்னொரு சகோதரர் மாவட்ட வட்டாரத்தில் கேட்டாலும் சின்ன சில சகோதரர் மட்டக்குழி வட்டாரத்தில் கேட்டாலும் உத்துருக்குழம்பம் எதக்குழம்பம் என்று இல்லை, எல்லா வட்டாரத்தில் உள்ள மக்களும் டெலிஃபோன் சின்னத்துக்கு வாக்களித்தால்தான் எங்களுக்கு அதிகமான சேவைகள் செய்யலும் எங்களோட மேயர் எங்களுக்கு கிடைப்பார். நாங்கள் வட்டாரத்தை வெற்றி பெற்று வேறொரு மேயர் எங்களுக்கு வந்தால் அவங்கள்ட்ட போய் தலை சொரிஞ்சு கொண்டு அதை செய்யணும் இதை செய்யணும்னு போகக்கூடிய அமைப்போல் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் மாஷா அல்லா 2 முறையும் இருந்தோம். 2ம் எங்களோட மேயர் இருந்தாங்க. முசாமில் ஆஜான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தார். 2வது எங்களோட யூஎம்பியில் நாங்கள் ரோசி சேனாநாயக்க மேயர் ஆக்கினோம். தேவையான வேலைகள் செஞ்சோம். குறைபாடு இருக்கித்தான் யாருடையும். 3வது முறையும் டாக்டர் ருவைஸ் ஹனீஃபா மேயராக வந்தால் இன்ஷா அல்லா வருவார். அல்லாட கிருபையில் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கி எங்களுக்கு பெரிய வேலை திட்டம் செய்யணும் என்றதை தான் நாங்கள் மக்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். முழு கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களும் டெலிஃபோன் சின்னத்துக்கு வாக்களித்தா டெலிஃபோன் சின்னம் தான் கொழும்பு முனிசிபல் கவுன்சிலை ஆட்சி செய்யும். அது இன்னொன்று நீங்கள் விளங்கிக்கோங்க, டெலிஃபோன் சின்னத்தில் கேட்கக்கூடிய முதலாவது தேர்தல் இது. நாங்கள் எல்லாம் கன்னி தேர்தல் வைக்கிறோம். மந்திரி பழசாக இருந்தாலும் டெலிஃபோனுக்கு நாங்கள் புதுசு கொழும்பு முனிசிபல் கவுன்சிலை புதிய ஆட்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க. புதிய ஒரு கட்சி தான் டெலிஃபோன் சின்னம், அதுக்கு கொடுங்க. இன்ஷா அல்லா நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அல்லாட உதவியில். இனி என்ன மக்கள் உங்களை தெரிவு செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை தேர்தலுக்கு பின்னால் ஒரு மந்திரியாக சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.